என் பேர் வேலாயுதம், எங்கள் அப்பா பேர் பாலாஜி, எங்கள் அம்மா பேர் ஆண்டாள். பேரை கேட்டாவே தெரிந்து நாங்கள் கிறிஸ்துவமே கிடையாது. ஒரு 4 வயசு ஏறக்குறையா கம்ப்ளீட்லி ஐ வாஸ் டெட். பிரைமரி காம்ப்ளெக்ஸ், குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு என்ன வியாதி, அது பேர் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னா என்ன தமிழ்ல? குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அப்படி வச்சுங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மருந்து அப்போ கிடையாது. அந்த காலத்தில் இந்த இலை தலை கசக்கி, அதாவது அந்த குழந்தைக்கு கண்ணெல்லாம் உருளும், கண்ணு உருளும், அந்த கருப்பை இருக்காது, வெளியே வாயில் நுர வரும். நுர வர்றப்ப குழந்தைய தூக்கின்னு வந்து வெளியே கட்டிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. விசுவாசத்தோட போய்விட போகுதுன்ட்டு அதுவும் செத்துரும். விசுவாசத்தோட அழறாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு குழந்தையும் செத்துரும். அப்படிதான் நான் போயிட்டேன். அந்த காலத்திலே சிபிஎம் சர்ச் அங்கே இருந்திருக்குது, இப்போ கூட இருக்குதாங்க. அந்த பாஸ்டர் சிபிஎம் தெரியல உங்களுக்கு? சிபிஎம் தான் அப்புறம் டிபிஎம் ஆகிட்டாங்க. இப்போ சரி, ஒரே அழுகையின் கூக்குரல் கிடக்குதே, என்ன சத்தம் தெரியலன்னு சொல்லி அந்த வழியா போன அந்த பாஸ்டர் பிரதர்னு வாங்க, அவங்க சிபிஎம் பிரதர், பார்த்தா குழந்தை செத்து கிடக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு புத்தி சொல்லினா ஆறுதல் சொல்லி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணலாமே வந்ததுக்காவது, ஏன்னா பாஸ்டர்ல அந்த தொழில் தர்மத்துக்காவது நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து கிட்ட. நடந்த அற்புதம், அவர் ஜெபம் பண்றப்ப நான் உயிரோடு எழுந்துட்டேன். பட்டப்பட்டான்னு கை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இந்த அற்புத காட்சியை கண்ட என் பெற்றோர் அப்பொழுது இயேசுவின் பிள்ளைகளாக மாறினார்கள். வீட்டிலே மாட்டி வைத்த சில விக்கிரக படங்களை எல்லாம் கட்டி வீட்டு வாசல் அந்த தென்னை மேல இருந்து தெருவில் தூக்கி அடிச்சாராம். கூட வேலை செய்யறவரு, டே பாலாஜி உனக்குன்னா திமுறா கொழுப்பா, சாமி எல்லாம் போட்டு உடைக்கிற அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இயேசு தான் நாங்க வணங்க போறோம், இனிமே நாங்க இயேசுவின் பிள்ளைகளா மாறிட்டோம். செத்து போன என் குழந்தைய இயேசு உயிரோட எழுப்பிட்டாரு, அதனால நாங்க இனிமே இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு அறிக்கிட்டார் அன்றைக்கு. அடுத்த சண்டே என்ன ரெடி பண்ணி அந்த ஐயா ஜெபம் பண்ணார அவருடைய சர்ச்சுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இனிமே நாங்க நீங்க சொல்றபடி செய்யறோம், எங்களுக்கு மேற்கொண்டு என்ன சொல்லுங்க ஐயான்னு கேட்டதும், நீங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, நாங்க சொல்லுவோம். இப்போத்துக்கு நீங்க வந்த அந்த ஆசைக்காக குழந்தைய பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி பேர் மட்டும் மாத்தலாம், அவங்க 3 பேருக்குமே பேர் மாத்தலாம்னு சொல்லி அந்த ஐயா ஜெபம் பண்ணி என்னை பிரதிஷ்டை பண்ணி, பாலாஜி ஜான், ஆண்டாளு மேரி, வேலாயுதம் பவுல், அதான் என் பேர். அங்க இருந்து பாரு, சகோ பி பவுல். அந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கிறனா இல்லையா? கொஞ்சம் மாறி போய்க்குதோ? அது நல்லா இருக்குதா, நான் நல்லா இருக்கிறேன்னா? போட்டோ தான் நல்லா இருக்குதா? அப்போ போட்டோவை பாருங்க எல்லாரும், சவுண்டு மட்டும் கேட்டுங்க. சரி, கீழே என் மனைவி மைக் வச்சு நிற்கிறாங்களா, அது கரெக்டா இருக்குதா? அது கரெக்டா? அவங்க பக்கம் பேசுறீங்க. சரி, மகிழ்ச்சி. எப்படி பாராட்டினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்படிதான், இதான் முதல் என் வாழ்க்கையில் இயேசு சிறு குழந்தை பருவத்திலேயே என்னை காப்பாற்றி இப்போ 65 வருஷம் வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருக்கிறார். அப்புறம் ரிட்டையர் ஆனாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் படிப்பேன், எங்கள் அண்ணன் நானு எங்கள் தம்பி தங்கச்சிங்க 2 பேர். என் நிமித்தம் என் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பமாக மாறியது. அல்லேலூயா சொல்லுங்க. சிறு பருவத்திலிருந்து பாட்டு, ஜெபம், ஆராதனை. அங்க சிபிஎம் சர்ச்சிலிருந்து வந்துட்டோம். இங்க இல்லை, தமிழ்நாட்டில் ஆர்கே பேட்டையில் இல்லை அப்படி சபை. சிஎஸ்ஐ சபை இருந்தது, அதனால இவங்க அதில் போய் மெம்பர்ஷிப் ஆனாங்க. அதில் தான் நாங்கள் வளர ஆரம்பித்தோம். பாட்டு, ஜெபம், ஆராதனை அப்படி. அதற்கு பிறகு நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வேலூரில் ஐடிஐ மின்சார பயிற்சி எலக்ட்ரீஷியன் சேர்ந்தேன். 2வது ஆண்டு படிக்கும் பொழுது 1977 அக்டோபர் 8ஆம் தேதி இதே மாதிரி ஒரு முழுஉறவு ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன். ஹாஸ்டல் வந்து கிறிஸ்டியன் ஹாஸ்டல், அதனால ஒரு வேன் ஒன்று வந்தது. ஒரு அண்ணன் இறங்கினாரு, தம்பி எல்லாரும் வாங்க, ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம போகலாம், ஒரு இடத்துல ஜெபிக்கலான்னார். எனக்கு இந்த வேனை பார்த்த குஷியில் ஒரு 10 பேரை கூப்பிட்டேன். வேனில் ஏறிட்டோம், போச்சு. சந்தவாசல்
அப்படின்னு ஒரு இடம், வேலூர் தாண்டி சண்டவாசல், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாடு தான். அங்க நாங்க மட்டும்தான் 10 பேர் போயிருக்கிறோம். நினைச்சா பல இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய அளவுல. என் கூட என்ன நம்பி வந்தானுங்களே, பவுல பசி எடுக்குது, சாப்பாடு வாங்கி கொடுறா அப்படின்ட்டாங்க. எங்களை கூட்டிக்கிட்டு போனார ஒரு அண்ணன், பக்தி, கிட்டாரை மாட்டிக்கிட்டு டொடோடை அப்படி கண்ணை மூட்டிக்கிட்டு அப்படி வாசிருக்கிறாரு. அண்ணே, என்ன தம்பி, என் கூட வந்த நண்பர்களுக்கெல்லாம் பசிக்குதான், சாப்பாடு கேட்குறாங்கண்ணா. ஏன்னா அவர் தானே கூட்டிகிட்டு போனாரு. நான் எங்க காட்டி பயில் காட்டி வாங்க அப்படி. அவர் பக்தியில கண்ணை மூடிட்டு, தம்பி, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த இரவு முழுவதும் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறோம். உபவாசமா? நானாலும் பரவாயில்ல பொறுத்துக்கோ. என் கூட வந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அவங்க 10 அடி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துருக்குறாங்க என்ன. நான் போனேன் பயந்துக்கிட்டு, உபவாசமாண்டா, உன்னை போய் நம்பி வந்தோம் பாரு. சரிடா, நானும் கூட உங்க கூட உபவாசம் தானே இருக்கிறேன். இருக்குமே சொல்லிட்டாங்க பெரியவங்க, இருக்கலாமே. விசிலட்சார் ஒருத்தர் வந்து பிகில் ஒன்று வச்சுன்னு எல்லாம் வாங்க, நல்லா பெரிய பங்களா. அப்போதான் அந்த விழிப்பு ஜப கூட்டம் ஆரம்பமாச்சு. அங்க அந்த விழிப்பு ஜபத்துல தான் இயேசு என்னை ரட்சித்து அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை எழுதினார். எல்லாம் கை தட்டு, பிரைஸ் தி ஹல்லேலூயா. என் கூட வந்த பையனுங்க, பவுலு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டான், அவனை பாரு கொஞ்ச நேரத்தில் எப்படி வித்தியாசமாயிட்டான், நம்ம கூட இவ்வளவு தூரம் அவனடா நம்மளை கூட்டிகிட்டு வந்தான், நம்மளும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி என் கூட வந்த அத்தனை பேரும் அந்த நாளில ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு முதல் செக்ஷன்ல ரட்சிக்கப்பட்டாங்க, 2வது செக்ஷன்ல பரிசுத்தாவி பெற்றாங்க. 2 மாசம் கழிச்சு வேலூர் சீயோன் பெந்தகோஸ்தே சபையில பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்ற கிருபை செய்தார். அல்லேலூயா. இதுதான். அதற்கு பிறகு ஐடிஐ முடிந்தது, ஒரு நல்ல வேலை கிடைச்சது. வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சு. கைப்பிரதி கொடுப்பேன், சின்ன சின்ன சபைகள் எல்லாம் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. எல்லாம் வேலை செய்து கொண்டே ஊழியத்தையும் பகுதி நேரமாக செய்வேன். இப்படி செய்து கொண்டே வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணேன். வெளிநாட்டில் சம்பளம் அதிகம் தானே, எலக்ட்ரிஷியன்கெல்லாம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக அப்ளை பண்ணேன். செலெக்ஷனு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்தாச்சு. 16 பேர் தான் அங்கே தேவை. இன்டர்வியூ 2000 பேர் அட்டன் பண்ணாங்க. 16 பேர் செலெக்ஷன் ஆகிட்டோம். அந்த செலெக்ஷன் ஆன 16 பேரில் நானும் ஒருத்தன். இந்தியாவில் ஒரு 2000 ரூபாய் தான் சம்பளம் அந்த காலத்தில். ஆனால் துபாயில் அந்த காலத்தில் 80,000 ரூபாய். நான் சொல்கிறது 1979 80,000. ஐயா சும்மா கனவு உலகத்தில் மிதக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போகிறேன் ஏரோப்ளேனில், கனவெல்லாம் வருது ஏரோப்ளேனில் போகிற மாதிரி. அப்படிதான் சூழ்நிலையில் ஒரு 10 நாள் இருக்குது போகிறதுக்கு. ஒரு மைதானத்தில் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். என்னை நீர் வெளி தேசத்துக்கு கொண்டு போகப்படி நான் ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு தான் வாழ்க்கையிலே முதல் இயேசு கிறிஸ்து சத்தத்தை என் காதால கேட்டேன். மகனே, வெளி தேசத்திற்கு நான் உன்னை அனுப்பவில்லை, நீயே தான் போகிறாய். உன் பயணத்தை நிறுத்து. எப்படி இருக்கும்? நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். யாராவது வேற யாருன்னா பேசினாங்களா? இல்லை நம்ம வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிற பிசாசுக்கு பொறாம வந்துட்டு அவன் பேசுறானா என்னமோ தெரியல அப்படிதான் நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு திருப்பி கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். மகனே, சந்தேகப்படாதே, இயேசுவாகி நான் பேசுகிறேன். ஒரு வயிற்று பிழைப்புக்காக பணத்துக்காக வெளி தேசத்திற்கு போகாதே, உன் பிரயாணத்தை நிறுத்து. தெளிவா பயம் வந்துச்சு. அதை நிராகரிச்சிட்டேன். பாஸ்போர்ட்டை தூக்கி உள்ள போட்டேன் பீரோவில். சரி, இருக்கிற வேலையை செய்துக்கிட்டு நம்ம ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு பழையபடி வழக்கம் போல. அது ஏசப்பா சொல்லிட்டாரு, நம்ம இனி அந்த ஆசை வேணாம், ஏரோப்ளேனை கூட பார்க்காது பண்ணிட்டாரு, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டு ராணிப்பேட்டில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு அதே கிரவுண்டில் போய் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, பொதுவாக எங்கள் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாதவங்க டைரியில் எழுதி வச்சிருப்போம் பேரெல்லாம், ஜெபிப்பேன். அப்போ ஆண்டவர் இயேசு மறுபடியும் பேசினார். அதே சத்தம், மகனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளிதேசம் போகாமல் தங்கிவிட்டாய், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று சொல்ல போறேன், செய்வாயா? சொல்லும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லி செய்யாது போயிட்டா நம்மளுக்கு தானே பிரச்சனை. சொல்லும் ஆண்டவரே அப்படி.
இப்ப நீ செய்து கொண்டிருக்கிற வேலையையும் விட்டு விட்டு என்னுடைய முழு நேரமா நீ வந்து ஊழியம் செய்யணும், எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வா, உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என் ஊழியத்தை செய்யணும்னார். அந்த சத்தமெல்லாம் என்னால் மறக்க முடியாது. ஒரு குறுக்கு கேள்வியும் கேட்கல. நினைச்சேன் மனசுக்குள்ள, வெளிநாட்டுக்கு தான் போகாம தடுத்துட்டீங்க, இதை கூட ஏன் வேணான்றீங்கன்னு கேட்கலாம். ஆனா வாய் வரல, பயம். சரிங்க ஆண்டவரே, நீ சொல்ற மாதிரி செய்யணும்னு அதையும் விட்டுட்டு எல்லாத்தையும் அற்பமும் குப்பையுமா எண்ணி விட்டுவிட்டு இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு முழு நேரமாக என்னுடைய திருமணத்திற்கு 7 வருஷம் முன்னாடியே சுவிசேஷ ஊழியத்தை செய்ய புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. நான் முழு நேரம் சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்தது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பார்த்துனே இருங்க. தூங்குற மாதிரி இருந்தா போட்டு விடுங்க மியூசிக்கு. எழுந்துக்கிட்டோம். யாரும் கண்ணு மூடல, கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அது ஒரு கட்டம். அடுத்ததாக எல்லாரும் கேலி பண்ண தெரியுமே, வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தாவே நம்ம சொந்த பந்தமெல்லாம் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. உனக்கு நெட்டு ஏதோ லூஸ் ஆயிடுச்சு, ஏன் அப்படியெல்லாம் ஆயிட்ட, நல்லா தானடா இருந்த, இல்லடா ஆச்சு, அப்படியெல்லாம் கேட்பாங்க. வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தாவே எல்லாரும் அப்படிதான் கேட்பாங்க. ஒரு சிலர் எங்க சொந்தக்காரர் தெரியுமா, நைனா இங்க வா 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 ஓகே, சின்ன வயசு, துடுக்குத்தனம் அதிகம், இப்போ ஒன்றும் தெரியாது, உன்னை நம்பி பின்னாடி யாரும் அவனுக்கு சோறு போடுவாங்க அப்படி கேட்டாங்க. நான் சொன்ன சோறு பின்னாடி போட மாட்டாங்க, முன்னாடி தான் போடுவாங்க அப்படின்னு. இவனை திருத்தவே முடியாதுப்பா, இவன் இப்படியே தான். இன்னும் சில சொந்தக்காரர், இங்க வா 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 நைனா அங்க வா உட்கார் உட்கார். எப்பா ஏசப்பா கூப்பிட்டார், ரைட்டு, நான் இல்லைன்னு ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஏன் வேலை செய்துக்கிட்டே நீ ஊழியம் செய்யலாமே. அப்போ டிஜிஎஸ் தினகரன் ஐயா வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறார், அதை வச்சு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏசப்பா கூப்பிட்டாரு, அது எப்படிடா கூப்பிடுவாரு, எப்படிடா பேசிட்டாரு, எப்படி இவங்கன்னா கேட்டாங்க தெரியுமா? இந்த டீம் ரெண்டாவது நம்பர் 2 டீம், உன்னை நம்பி உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்க போவில்ல, பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு, ஏன்னா அந்த காலத்தில் வேலை செஞ்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அந்த காலகட்டம் 1984, 5, 6 அந்த காலகட்டம். ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அந்த சிலிப்பை கொண்டாந்து காட்டணும் மாமனார்கிட்ட, அப்போதான் பொண்ணே கொடுப்பாங்க. அந்த பொண்ணு எருமாடு மேய்க்கிற பொண்ணாக இருந்தால் கூட வேலை செய்கிற மாப்பிள்ளைய தான் கட்டுறதுக்கு ஒத்துக்கும். அந்த மாதிரி மாப்பிள்ளை என்ன செய்கிறார், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பைபிள் எடுத்துன்னு ஊர் ஊரா சுத்துகிறார். யார் உன்னை நம்பி உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படி கேட்டான். கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த காலகட்டம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏசப்பா என்ன கூப்பிட்டாரு, அப்படிதான் நான் சொன்னேன். இங்கே தான் அவங்ககிட்ட ஏண்டவர் பண்ண போகிறேன். என்னையும் நம்பி ஒரு ஐயா அவர் மகளை கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி 7 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டு தான் அவங்களுக்கு தெரியும். நான் மேடையில் ஓப்பனர் மீட்டிங்கு, நற்செய்தி கூட்டம், சபைகளிலே முழுரு ஜபத்தில் பாருங்க, நான் முழுரு ஜப கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன். நிறைய என்ன விழிப்பு ஜப கூட்டத்தில் தான் கொண்டு போய் பயன்படுத்துறாரு இன்னைக்கு வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நான் என் மகளை தரேன், உங்களோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா அவர் மகளை எனக்கு கொடுத்தாரு. அவர் யார் தெரியுமா? தெரியாது. எனக்கு பெண் கொடுத்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் தான் என் மாமனார். சுலபமான கேள்விக்கு பதில் தெரியல. இன்னைக்கும் சுகமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க மாமனார் மாமியார். சந்தோஷம் அவங்களுக்கு ஆகும். பெண்ணை மணமகள் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறாங்களே அந்த கல்யாணம் அப்போ கூட சிலர் டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களாம். அவர் எதை நம்பி அவனுக்கு பொண்ணு கொடுக்குற, ஒரு ஊராக சுத்திக்கிட்டு பிரசங்கம் பண்ணுகிறான், அடுத்த வேலை சோத்து கூட வழி கிடையாது, எப்படி நம்பி கொடு, ஏய் போடா அவங்க வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார். அதெல்லாம் அப்புறமா தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். 20 தடவை நல்லா கவனிங்க, வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்ன அதே இயேசு தான் நான் அவரை கீழ்ப்படிந்து ஊழியத்துக்கு வந்த பிறகு 20 தடவை மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எங்க 2 பேரையுமே கொண்டு வந்தார். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 பசங்களுக்கு இப்பதான் பாட்டு வரப்போகுது, வந்துடுவியா? 2 பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆகிவிட்டோம், 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி ஆகிவிட்டோம். கர்த்தர் எங்களை ஊழிய பாதையிலே அற்புதமாய் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதான் சுருக்கம்.
இதான் ஸ்மால் பயோடேட்டா மாதிரி. அறிமுகத்துக்காக என் பெயர் சகோதரர் பவுல், மலரடிகள் நற்செய்தி ஐக்கியம் அப்படின்னு ஊழியம். அதனால எல்லாரும் பேரு பவுல் மலரடிகள் ஆக்கிட்டாங்க. பேரை எப்படி ஆக்கிட்டாங்க? பவுல் மலரடிகள். சிங்கப்பூர் மலேசியாவில் அடிகளார், அடிகளார்னாவே அது நான் தான். பவுல் மலரடிகள், மலரடிகள் பவுல், பவுல் அடிகளார், எப்படினாலும் பங்காரு அடிகளார்ன்றாங்களே அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் சுருக்கம்.